श्रीमते श्रीवराहमहादेशिकाय नमः। श्रीमते रङ्गरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते वेदान्तरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः। श्रीमते भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः। श्रीमते भकुलभूषणमहागुरवे नमः। श्रीतरङ्गमहनन्दिनी हेमाब्जनायिका समेत श्रीदेवनाथपरब्रह्मणे नमः। श्री अलर्मेल्मङ्गा नायिका समेत श्री श्रीनिवासपरब्रह्मणे नमः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किहकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति। சீரொன்றுது புலு திருவேங்கடமுடையான் பாரந்தச் சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே யமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப் போமளவும் வாழ்வு. ஸ்ரீமதே நிமான் மகாதேசிகாய நமஹ. சுவாமி தேசிகனுடைய அத்யத்புதமான இந்த தயாசதகம் அதை அனுபவிச்சுருக்கோம். இதிலே 103 ஸ்லோகங்கள் வியாக்கியானம் பார்ப்பதற்கு பெருமான் அனுகிரகம் பண்ணியிருக்கார். இன்றைய தினம் 104வது ஸ்லோகம் பிராப்தம். கீழ்ப்பாசரமான 103வது ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் என்ன சாதிச்சார்னாக்கா, இந்த தயாதேவி என்ற தாயாருடையதான மகிமை ரொம்ப பெரிய கடலாக இருக்கு, தயாசாகரமாக இருக்கா. அதில் ரொம்ப ஞானவான் என்று சொல்லப்பட்டதான ஆதிகவி ஆகிய வால்மீகி முனி, அதுக்கப்புறம் எவ்வளோ பெரியவாள்லாம் அதில் இறங்க கொஞ்சம் சந்தேகப்பட்டு நம்மளால் இந்த தயாசாகரத்தை நீந்தி கடந்து செல்ல இயலாது என்று திருவுள்ள பற்றி அவெல்லாம் கரையிலே நின்றுட்டா. அப்பேற்பட்டதான ஞானவான்கள் எல்லாமே ஒதுங்கி கரையில் நிற்கும்போது நான் ஒரு சின்னவன், ஞானத்தில் ரொம்ப குறைவானவன், ரொம்ப தைரியத்தோடு இந்த மகா தயா சமுத்திரத்தில் இறங்கி கடைசி ஆழத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு குதிச்சு உடனேவே கணத்திலே நான் மூழ்கி மேலே வந்துட்டேம்மா. இப்படி நான் சிறுபிள்ளைத்தனமாக செய்த காரியத்தை பார்த்து எல்லோரும் என்னை பார்த்து பரிகசிக்கக்கூடும். அதனால் அந்த சிரிப்புக்கு என்னை பாத்திரமானாலும் பரவாயில்ல, நீ எனக்கு அனுகிரகம் பண்ணு, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆக்கின் சின்னத்தை சமர்ப்பிக்கிறார் சுவாமி தேசிகன். ஆக்கின் சின்னம் இருக்குன்னு சொன்னாலே அவளுக்கு சர்வ அனுகிரகம் பெருமாள் கொடுத்துருவேன். அதுவே எம்பெருமானே தன் சொரூபத்தை காட்டுவான். ஏன்னா நமக்கு ஒன்றும் தெரியாது இவனே சொல்லிட்டான், அந்த குழந்தைக்கு நாம் தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படி என்பதானது பெருவாளுடைய சித்தாந்தம். அந்த இடத்துல அது 103வது ஸ்லோகத்துடைய சாரமான கருத்துக்கள். இன்றைய தினம் 104வது ஸ்லோகம். வேதாந்த தேசிகபதே வினிவேஷ்யபாலம் தேவோ தயாசதகமே ததவாதயன்மாம் வைகாரிகேன விதினா சமயே கிரகீதம் வீணா விசேஷமிவ வெங்கடசைலநாதः. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். இந்த தயாசதகத்தை யார் பாடினது என்பதை சுவாமி தேசிகன் அற்புதமாக காட்டாருங்க. வேதாந்த தேசிக பதேகே, இந்த திருவேங்கடத்துக்கு அதிபதியானவன், இந்த திருவேங்கடத்திலே விளையாடுகின்ற எம்பெருமான் இருக்கான், அவன் தேவன். பாலம்னு ஒரு பதம் போட்டிருக்கார். அது பாலனாகிய தேசிகனிங்க. அவர் என்ன பண்ணார், இந்த திருவேங்கடநாதன் இந்த வேதாந்த தேசிக பதேகே, வேதாந்தாச்சாரியன் அப்படின்னு ஒரு ஆச்சாரிய ஸ்தானத்தை எனக்கு கொடுத்துருக்கான் இந்த பெருமாள். ஒரு விளையாட்டான விஷயமா கொடுத்துட்டாரத்த விதினான்னு போட்டிருக்கார். அடுத்தது ஒரு முறையாலே தான் வந்திருக்கு. இந்த விதினா இந்த வீணா விஷயத்துக்கும் பெரிய அண்மைப்பட்டு சொல்றா. அப்பேற்பட்ட
என்னை ஒரு சந்தர்ப்பத்தில் கிரகீதம் கையில் எடுத்து எம்பெருமான் என்ன பண்ணுறான்னா, ஒரு வீணா விசேஷம், வீணை என்பதானது ஒரு வஸ்து, ஒரு வாத்திய வஸ்து. அந்த வஸ்து ஒரு ஜடப்பொருள், உயிர் கிடையாது, ஒரு அச்சேதனமான வஸ்து. இந்த வஸ்துவை தானே மீட்டு அதிலேருந்து ஒரு சங்கீதத்தை பெருமாள் படிக்கிறார் அப்படின்னு சாய்க்கிறார். கீழ்ப்பாசுரத்தில் உன்னை நான் ஸ்துதி பண்ணேன், உன்னுடைய ஆழம் தெரியாமல் இறங்கிட்டேன், எல்லாரும் என்னை பார்த்து பரிகசிச்சான்னு சொன்னவர். இங்கே இந்த திருவேங்கடத்தான் ஆகிய அந்த ஸ்ரீனிவாசன் ஒரு அச்சேதனமான ஒரு வாத்தியம், வீணா விசேஷம். அதை கொண்டு ஒரு துதி பாடுறார், தயாசதகம் என்ற ஸ்துதியை பாடுறார். இது நான் பண்ண, என்னால் செய்யப்பட்ட ஸ்துதி அன்று. ஒரு வஸ்துவை கொண்டு வஸ்துவோட கர்த்தா இசைக்கின்றதான ஒரு ஸ்துதி, ஒரு வீணை கட்டை போலே ஒரு வாத்தியமாக கொண்டு அவனுடைய சுதந்திரமான சாகித்யமான இந்த 100 பாசுரங்களை பாடுறார் அப்படின்னு தேசிகன் சாய்க்கிறார். மிருதங்கம் தெரியும், நமக்கு கடம் தெரியும், எல்லாமே வெவ்வேறு ஆதார பொருளில் பண்ணது. அது உள்ள எங்கேயோ விஷயம் இருக்குது, அதை தட்டி வெளியில் கொண்டு வரணும், சப்தத்தை கொண்டு வரணும். அதை தான் சீனிவாசன் பண்ணேர். நான் ஒரு அச்சேதன வஸ்துவாக இருந்தேன், தேசிகனாகிய ஒரு அச்சேதன வஸ்துவிலேருந்து இந்த தயாசதகம் என்ற விஷயத்தை வெளிக்கொணர்ந்தவன் திருவேங்கடத்தான். வாத்தியம் அழகாக இருக்கும், ஆனால் அதை யார் வாசித்தாலோ அவளுக்கு தான் அந்த கீதம் போய் சேரும். அந்த மொத்த கீதமும் அந்த கீதத்தால் வருகின்ற பயனும் அவளுக்கு போய் சேரும். இந்த பெருமையெல்லாம் வாத்தியத்தோட விஷயம் இல்லை, வாத்தியத்தை யார் வாசிக்கிறாளோ அவளுடைய விசேஷம் அப்படின்னு சாய்க்கிறார். அடியன் தேசிகனாகிய நான் ஒரு அச்சேதனம், அதை போல அதுக்கு சமமாக நான் இருக்கேன். நான் இதுக்கு ஹேத்து கிடையாது, என் மூலமாக வாசிக்கப்படுறது அவ்வளோதான் அப்படின்னு சாய்க்கிறார். எப்படி யானாய் தன்னைத்தான் பாடின்னு சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியில் சொன்ன வார்த்தை இங்கே தேசிகன் அப்படியே எடுத்துன்னு உபயோகப்படுத்தியாருது. யானாய் தன்னைத்தான் பாடி இப்படி என்னை வச்சு சுவாமி நம்மாழ்வார் என்ற ஒரு யாதத்தை வச்சுண்டு திருவாய்மொழியாகிய அற்புதமான அந்த வேத சாரத்தை எம்பெருமானே பாடுறான், என் வாய் மூலமாக கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்றது. என் உள்ளத்துள் நின்று இங்கு இருந்தவை நூல் இவை மொழிந்து அப்படின்னு திருவாய்மொழி சுவாமி நம்மாழ்வார் சாதிக்கிறார். இப்படியே தம்மை தாமே கவி பாடின திறம் சுவாமி நம்மாழ்வாருக்கு எப்படி இருந்ததோ அதே ஒரு பரிஸ்திதி தான் சுவாமி தேசிகனுக்கும் தயாசதகம் பாடும்போதும் அப்படின்னு சுவாமி சாய்க்கிறாருங்க. இது ஒரு தயையினுடைய சதகம் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். ஆனால் இது சீனிவாசனால பண்ணப்பட்ட ஒரு தயாசதகம். அதில் ஒரு முத்தாய்ப்பான விஷயம் என்னன்னு நாம் கேட்டாக்கா, இந்த வெங்கடநாதன் ஆகிய இந்த தேசிகனை திருவேங்கடத்தான் வேதாந்த தேசிகபதேகே வினிவேசிய ஒரு ஆச்சாரிய ஸ்தானம் கொடுத்து, எப்படி ஆச்சாரிய ஸ்தானம்னா குருக்களுக்கெல்லாம் ஆதி குருவானவன் பீதக வாடைப்பிரான், அவனே பெரும குருவாகி வந்தான்ட்டு பெருமாளுக்கு பெயர். அப்புறம் புராண கவி, பிரதம கவி, ஆதி கவி இப்படிலாம் சம்பிரதாயத்தில் இருக்கா. இந்த கீதாச்சாரியன்தான் ஆதி குரு ஆதி கவின்னு சொல்லப்பட்டது. இப்படியெல்லாம் இந்த பரம்பரையிலே பகவத் பாஷிகாரர் தற்பூர்வம் யமுனைத்தரைவர் இவாளெல்லாம் அலங்கரித்த ஒரு ஆச்சாரிய பீடத்திலே என்னையும் அமர்த்தி வைத்து, என்னையும் ஒரு பொருளாக்கி, இந்த என்னை பொருளாக்கி தன்னை என்னுள் வைத்தான் என்ற ரீதியிலே என்னை கிரகித்து ரொம்ப ஒரு பலவந்தப்படுத்தி தூக்கி இதில் உட்காத்தி வச்சு ஒரு முறைப்படுத்தி விதினா முறைப்படுத்தி பாலன்னு கூட என்னை பார்க்காமல் ஒரு ஆச்சார சம்பந்தத்தை எனக்கு கொடுத்து என்னையே ஒரு ஆச்சாரியனாக்கி வேதாந்த தேசிக பதேகே இந்த பெருமாள் அழகு பார்க்குறார் எனக்கு.
ஆனால் நான் அதுக்கெல்லாம் சரியான வஸ்துவாக இருக்கேனா, அந்த குவாலிட்டி எனக்கு இருக்கா, குவாலிஃபிகேஷன் இருக்கான்னு சுவாமி தேசிகன் சந்தேகப்பட்டு இது அனுகிரகம்னு சொல்கிறார். ஓர் அகிஞ்சனன் நான், என்னையும் ஒரு பொருட்டாக்கி இந்த ஆச்சாரிய பீடத்திலே அமர்த்திட்டான் இந்த ஸ்ரீனிவாசன். அப்படி அமர்த்திட்டான்னாக்க இந்த ஆச்சாரியன் பலிஷ்டன் ஞானவான்னு லோகத்துக்கு காட்டணும். அந்த பொறுப்பையும் ஸ்ரீனிவாசனை ஏற்றுண்டுட்டார்னு சொல்கிறார் வியாக்கியானத்தில். இவர் ஆச்சாரியன் சுவாமி, இவருக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னாக்கா அது மெய்ப்பிக்கணும் இல்லையா? அதனாலே இதை மெய்ப்பிக்கும் கடமையும் தானே எம்பெருமான் ஏறிட்டு கொண்டான். தன்னை அந்த ஆச்சார பீடத்தை ஏற்றி வைத்ததை உண்மையாக்க நினைத்து தானே அந்த காரியத்தை எம்பெருமான் பண்றார். அதிகனக்கு அனுகிரக விசேஷம். அதனாலே நானும் சில கவி பாடுவேன் என்ற ரீதியிலே ஸ்ரீனிவாசனை என்னை இந்த வீணையாகிய தேசிகனை மீட்டு இந்த தயாசதகம் என்ற 100 பாசுரங்களை என் வாயிலாக வெளியிலே கொண்டு வந்தான். எப்படி துவாபரயுகத்திலே கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனை வியாஜமாக முன்னிட்டு கீதை என்றதான ஒரு அரிய பொக்கிஷத்தை, லோக வேதாந்தத்தை நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணாரோ, ஒரு நிமித்த காரணமாக அர்ஜுனன் இருந்தான். அதனாலே நமக்கு அந்த கீதை என்ற பெரிய விஷயம் லோகத்துக்கு கிடச்சிது. அதை போல இப்போ கலியுகத்திலே என்னை வியாஜமாக்கி, என்னை ஒரு நிமித்த காரணமாக்கி எம்பெருமான் இந்த தயை என்ற ஸ்தோத்திரத்தை கொடுத்திருக்கார். தயை என்ற ஸ்தோத்திரத்தை கொடுக்கிறார். நிமித்த காரணம்னா ஒரு கடம் பண்ணுறோம். ஒரு கடம் பண்ணும்போது, மண் பானை பண்ணும்போது மண் இருக்குது, அப்புறம் கபாலத்வயம் இருக்குது, எல்லாம் இருக்குது. இருந்தாலும் ஒரு குயவன் வேண்டும், அப்புறம் அந்த சக்கரம் வேண்டும், தண்டம் வேண்டும் இல்லையா? இந்த குழவன், சக்கரம், தண்டம் எல்லாம் நிமித்த காரணம். நையாயிக்கா பாஷையில் சொல்லுவாங்க. அதை போல இது வரத்துக்கு நான் ஒரு உபகார பொருளாக இருந்தேன். என்னை வச்சு பெருமானை தயாசதகம் பண்ணிவிட்டேன். சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். நம்ம ஒரு நிமித்த காரணம் மாத்திரமாக என்னை ஆக்கி இந்த தயாசதகம் என்ற ஒரு பெரிதான தயை விஷயமாக பெருமாள் என் வாயிலே கொண்டு அந்த யசஸை, அந்த புகழை எனக்கு கொடுத்துட்டார். அப்படின்னு நான் ஒரு மந்த கவியானவன், எனக்கும் பெருமாள் அனுகிரகம் பண்ணியிருக்கார் அப்படி என்பதை இந்த பாசுரத்தினாலே சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இதில் உட்பொருளாக ஒன்று பெரியவா சொல்லியிருக்கா. என்னன்னா, பெருமாளுக்கு தயாதேவியை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆசை. நேராக பண்ணால் கொஞ்சம் பெருமாளை வெக்கமாக இருக்குமா, மகிழ்ச்சி ரொம்ப வெக்கப்பட்டுருவாளாம். பெருமாள் போய் என்னை ஸ்தோத்திரம் பண்ணுறாரே அப்படின்னுட்டு. அதனால் என் மூலமாக தயா பிராட்டி தான் மகிழ்விப்பதற்கு தன்னுடைய மகிழ்ச்சியான உன்னை தயாதேவியை தாம் நேரிலே பாட வைக்கப்பட்டு நிமித்த காரணமான என்னை ஒரு வியாஜமாக கொண்டு என் முகமாய் இந்த தயாசதகத்தை திருவேங்கடமுடையான் பாடினார் அப்படின்னு பெரியவா மறைமுக வியாக்கியானமாக சாய்ச்சிருக்கா. ரொம்ப அற்புதமான விஷயம் இது. பெருமாளுக்கு ஆசை தயாதேவியை தான் ஸ்தோத்திரம் பண்ணணும். ஏன்னா அவ்வளோ அனுகிரகம் பண்ணுறா எல்லாருக்கும். திருவேங்கடமலை ஏறி வரவாளுக்கும், திருவேங்கடமலை ஏற முடியாத கீழேந்தே கைகூப்புறவாளுக்கும் இந்த தயாதேவி தான் ஒரு சாகரமாக, பெரிய சமுத்திரமாக இருந்து, பெரிய நீர்வீழ்ச்சியாக இருந்து தன்னுடைய கிருபா கடாட்சத்தை அனுகிரகம் பண்ணுறாளே, அவளை பற்றி 2 வார்த்தை நல்ல விதமாக சொல்லவானாமான்னு பெருமாளுக்கு திருவுள்ளம். அதை தேசிகன் மூலமாக நிவர்த்தி பண்ணுகிறார் திருவேங்கடமுடையான். அப்படி என்பதை இந்த 104வது பாசுரத்தின் மூலமாக தெரிவிக்கிறார் சுவாமி தேசிகன். வேதாந்த தேசிக பதே வினிவேஷ்ய பாலம் தேவோ தயா சதகமேததவாததென்மமாம் வைகாரிகேன விதினா சமய கிருகீதம் வீணா விசேஷமிவ வெங்கடசைலநாதா அப்படின்னு அவாதயத்து பாடச் செய்தார். அழகாக சொல்றார். அவாதயன் மாம் என்னை தயாசதகம் ஏதத்து என்ற கிரந்தத்தை தேவகா அந்த விளையாடும் சுபாவத்தை உடையதான திருவேங்கடமுடையான் பாடச் செய்தார். அதனாலே இது நான் பாடியது அன்று திருவேங்கடமுடையானே தயாதேவியை பற்றி பாடியதான ஸ்லோகம்னு சுவாமி தேசிகனில் சாய்ச்சி நிறைவுபடுத்துகிறார்.
कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः।